இன்றைக்கி நம்ம முட்டை சப்பாத்தி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது செய்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் பாப்பாவுக்கு செய்கிறதுனால மிளகாவை கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உடச்சி ஊற்றுறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கல் சூடானதும் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி 2 சைடும் வேக வேணாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். இப்போ இதோட நம்ம கிளறி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிடுவோம். ஒரு 2-3 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி போட்டுட்டு இந்த பக்கமும் முட்டையை அதே மாதிரி எல்லா பக்கமும் முட்டை படுற மாதிரி தடவி விட்டுக்குவோம். இப்போ இந்த பக்கமும் மாற்றி போட்டு எடுத்தோம்னா முட்டை சப்பாத்தி ரெடி. இது சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெசிபியாக கூட கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஈஸியாக இட்லி சாம்பார் செய்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் போட்டுக்குவோம். அதோட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்க நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதோட சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு இப்போ ஒரு கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டா இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும்.